உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படிங்கறது ஒரு முத்தான திட்டம் தமிழ்நாடு முதல்வர் அவர்களால கொண்டு வரப்பட்டது. ஏதோ அந்த திட்டத்தை கேவலப்படுத்துவதாக நினைத்து ஒரு நடிகையினுடைய பெயரை குறிப்பிட்டு அருவருக்கத்தக்க ஒரு கமாண்ட பாஸ் பண்ணியிருக்காரு. இது திட்டத்தை கேவலப்படுத்துவது கிடையாது. உங்களுடைய புத்தி எவ்வளவு கேவலமான ஒரு புத்திங்கிறதும், நீங்க எல்லாம் எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு மனித பிறவிக்கே லாயக்கில்லாத ஒரு ஈன பிறவி அப்படிங்கறதும் இதுல இருந்து ரொம்ப தெளிவா தெரியும். சரி, இங்கதான் அப்படின்னா இன்னொரு கூட்டத்துல திண்டுக்கல் சீனிவாசன் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, திமுகவினர் பெண்களுக்கு புடவை கொடுக்கறாங்க, பாவாடை எல்லாம். ஏயா மனுஷன் தானே நீங்க எல்லாம்? உங்களுக்கு எல்லாம் பெண்கள்னா என்னன்னு தெரியுறாங்க? பெண்கள்னா உங்களுக்கு எல்லாம் விளையாட்டா போச்சா? நீங்கள் பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு போராடுற கூட்டமா? இப்படி ஒரு கூட்டத்தை வச்சுட்டுதான் அதிமுக தலைமை அரசியல் பண்ணுதா இன்னைக்கு தமிழ்நாட்டுல? இன்னைக்கு இதனாலதான் பங்காளி கூட கூட்டு சேர்ந்திருக்கீங்களா, இல்ல பாஜக கூட சேர்ந்ததுனால நீங்களும் ஜல்சா கட்சியா மாறிட்டீங்களாங்கிறது தெரியல. இப்படி ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டு இப்படி பேசும்போது அதை கண்டிக்க கூட துப்பில்லாத எடப்பாடி பழனிசாமி அடிமை சாசனம் அதிமுகவை எழுதி கொடுத்தது மட்டும் இல்லாம தமிழ்நாடு பெண்களை இழிவுபடுத்துவதை இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். உங்க கட்சிக்காரன உங்களால பேசி அடக்கி வைக்க துப்பு இல்ல அப்படின்னா நீங்க கட்சியை கலைத்து விட்டு தயவு செய்து கிளம்பிடுங்க.